மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் ஆகியவற்றின் அனுசரணையோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி வழியான கல்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திற்கான நேரம். இன்று யார் உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறார் என்று அறிவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறீர்கள். அதற்கு முதல் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய உலகில் அனைத்தும் தொழில்நுட்பத்தின் மூலம் சாத்தியமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொழில்நுட்பத்தினால் சாத்தியமாகாத ஒரு விடயமும் நம்மிடையே உண்டு. அது என்னவென்றால் அதுதான் இலக்கியம். சிந்திக்க தெரிந்த உயிரி ஒருவருக்கு மட்டுமே படைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த படைப்புகளாக இலக்கியங்கள் இருக்கின்றன. மனிதன் எனும் உயிரி தனது சிந்தனையால் படைக்கின்ற அற்புதமான படைப்பாக இலக்கியம் அமைந்திருக்கிறது. இலக்கியத்தின் பல வடிவங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இலக்கியத்தின் பல வடிவங்களில் நாங்கள் அறிந்தவை காப்பியங்கள், கடிதங்கள், கட்டுரைகள், சிறுகதைகள், குறுங்கதைகள், கவிதைகள் என பலவாறு இருக்கின்றன. இவற்றிலே அனைவர் உள்ளங்களையும் கவரக்கூடிய ஒரு படைப்புத்தான் சிறுகதை. சிறுகதை அல்லது குறுங்கதை பலரது இதயத்தையும் வருடிச் செல்லுகின்ற தென்றலாக, அல்லது வெட்டிச் செல்லுகின்ற ரம்பமாக, அல்லது குத்திச் செல்லுகின்ற ஊசியாக சிந்திக்கவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் உணரவும் வைக்கின்ற அற்புதமான படைப்புகளாக இலக்கியங்கள் இருக்கின்றன. இலக்கியத்தை காலத்தின் கண்ணாடி என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைத்து கொண்டிருந்தானோ அதை நாம் அந்த இலக்கியத்தை வாசிப்பதனூடாக அறிந்து கொள்ளலாம். எனவேதான் இலக்கியம் மனித வரலாற்றின் சான்றுகளாக இன்றும் விளங்குகின்றன. அந்த வகையில் இலக்கியத்தின் மிகச்சிறந்த வடிவங்கள் ஒன்றாகிய சிறுகதை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சிறுகதை உங்கள் பாடப்புத்தகத்திலும் இருக்கிறது. உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதையை மையமாக கொண்டு சிறுகதை உலகத்திற்குள் உங்களை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார் இன்றைய ஆசிரியர். யார் அவர்? கொழும்பு பம்பளப்பிட்டி இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர் திரு ராகவராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து உங்கள் அன்பான ஆசிரியரோடு இணைந்து இலக்கியத்தின் சுவையை, சிறுகதையின் சுவையை அனுபவியுங்கள். மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கம். கதைகள் உங்களுக்கு தெரியும். பல்வேறு கதைகளை நீங்கள் வாழ்க்கையிலே வாசித்திருக்கிறீர்கள். சிறுகதை, நாவல் என்று பல்வேறு கதைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். அந்த கதையிலே வருகின்ற பாத்திரங்கள் உங்களுக்கு அதாவது ரோல் மாடலாக கூட அமைந்திருக்கலாம். அந்த பாத்திரத்தின்படி உதாரணமாக விவேகானந்தர் அவர்கள் உங்களுக்கு தெரியும். சிறுகதை என்று சொல்லும் பொழுது சிறுகதையிலே அவர் தன்னுடைய ஆசிரியர் ஒருவர் அவரை நீங்கள் என்னவாக வரப்போகிறீர்கள் என்று ஆரம்பத்திலே வகுப்பிலே வைத்து கேட்டாராம். நிறைய பேரை மாணவர்களை வைத்து கேட்டாராம், நீங்கள் என்ன வரப்போகிறீர்கள்? ஒருத்தர் நான் வைத்தியராக போகிறேன், நான் பொறியியலாளராக போகிறேன் என்றெல்லாம் கூறிய பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரு குதிரை ஓட்டியாக வரப்போகிறேன் என்று சின்ன வயசிலே சொன்னாராம். ஆசிரியருக்கு என்றால் ஆச்சரியம், என்னடா இது குதிரை ஓட்டியாக வரப்போகிறார் என்று சொல்லிப்பட்டு, என்னென்றா இந்த எல்லாருமே வைத்தியராக வேண்டும், கணக்காளராக வேண்டும், பொறியியலாளராக. இது 120 வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு விடயம். இந்த விடயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர் என்னடா நான் ஒரு குதிரை ஓட்டியாக வரப்போகிறேன் என்று சொல்லி போய் அவருடைய தாயை அழைத்து, தாயார் அழைத்து, அம்மா உங்கள மகன் ஒரு குதிரை ஓட்டியாக வரப்போகிறானே, ஏன் இப்படி இவன் ரோல் மாடலாக இவன் வரப்போகிறான் இப்படி என்று கேட்டிருக்கிறார். அதுக்காக தாய் சொல்லியிருக்கிறா, வாங்க என்று அந்த ஆசிரியர் அழைத்து கொண்டு சென்று வீட்டுக்குள்ளே காட்டியிருக்கிறார். அங்கே மகாபாரதத்தின் கிருஷ்ணர் தேரோட்டியாகவும் அர்ஜுனன் வில்லேந்துகின்ற அந்த அமைப்படையும் அங்கே காட்டியிருக்கிறார். இந்த கிருஷ்ணர் மாதிரி, அதாவது இங்கே தேரோட்டியாக இருப்பவன் யார், குதிரையோட்டியாக இருப்பவன் யார் என்றால் அந்த கண்ணன் கிருஷ்ணனை காட்டி இவர் மாதிரி நான் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ரோல் மாடல் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன அந்த மகான்தான் இந்து மதத்தின் உலகெங்கும் பரவச் செய்த அந்த மகான். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கிறார்கள். இந்த கதையை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த கதையாவாறான ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது மூத்தம்மா என்ற கதைக்கு நாங்கள் வரப்போகிறோம். இந்த மூத்தம்மா என்ற கதையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கு 2ஆம் தவணையினுடைய முதலாவது பாடம் மூத்தம்மா. இந்த மூத்தம்மா கதையை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு இந்த கதையை எழுதியவர் யார், அந்த கதை நடக்கிற சூழல் என்ன, பிரதேசம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த கதைக்கு நாங்கள் செல்வது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இது அலகு 11.41, தேர்ச்சி மட்டம் 7, தேர்ச்சி மட்டம் 7.1. இதில் விடைய உள்ளடக்கம் இங்கே மூத்தம்மா என்கின்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த கதையை பார்த்தீர்கள் என்றால் இந்த கதையை எழுதியவர் ஓட்டமாவடி அரஃபாத் இங்கே திரையிலே தெரிகிறார். இவரை பற்றி பார்ப்போம். நாங்கள் இந்த கதையை எழுதிய ஓட்டமாவடி அரஃபாத் யார் என்பதை பற்றி ஒரு சின்ன கண்ணோட்டம் ஒன்று விடுவோம். இன்றைய ஈழத்து தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களில் ஓட்டமாவடி அரஃபாத் அவர்கள் மிக முக்கியமானவராக திகழ்கிறார். பாருங்கள்,
இவரை பற்றி நாங்கள் சொல்வதென்றால் இவர் மட்டக்களப்பு பிரதேசத்தின் ஓட்டமாவடியில் 1970 ஆண்டு பிறந்தவர், 1970 பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவரை பற்றி சொல்கின்றால் இவர் உள்ளூர் முஸ்லீம் மகா வித்தியாலயத்தில் அக்கரைப்பற்று மன்ஃபா அல் ஹைராத் அரபு கல்லூரியிலும் அட்டாளச்சேனை கிழக்கிலங்கை அரபு கல்லூரி ஆகியவற்றில் இவர் கல்வி கற்றிருக்கிறார். இவர் ஓட்டமாவடி அரஃபாத்தை பற்றி நாங்கள் மேலும் பார்ப்பதென்று சொன்னால் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய வெளிவாரி பட்டதாரியான இணைந்து கலைத்துறையில் BA பட்டம் பெற்றவர். இவர் மேலும் சொல்வதென்றால் தற்போது வாழச்சேனை குரலைப்பற்று மத்திய பிரதேச செயலகத்திலே பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்க்கின்ற படம், இந்த திரையிலே தெரிகின்ற படம் ஓட்டமாவடி அரஃபாத்தை பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு தருகிறது. மேலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஓட்டமாவடி அரஃபாத்தினுடைய படைப்புகள் பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் படைப்பை பார்ப்போம். இவர் எழுதிய கவிதை, நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையிலே இவர் எழுதியது எரி நெருப்பிலிருந்து என்ற கவிதையை 1996 ஆண்டு எழுதியிருக்கிறார். வேட்டைக்கு பின் என்ற ஒரு கவிதை தொகுப்பு 2004 இவருடைய ஆக்கமாக வெளிவந்திருக்கிறது. அதே போன்று இவருடைய சமய தத்துவ நூல்களாக இவருடைய நூல்கள் பாருங்கள், தப்லீக் அன்றும் இன்றும் மற்றும் தலீம் தொகுப்பு குர்ஆனுக்கு எதிரானதா என்ற 1998 இவரது ஒரு தத்துவ நூல், இஸ்லாமும் சர்வமத கோட்பாடும் என்ற நூல்கள் இவர் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கிறது. இவரது ஆக்கங்களை நாங்கள் இவ்வாறாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கதை நாங்கள் படிக்க இருக்கின்ற இந்த மூத்தம்மா என்ற கதை எப்படிப்பட்ட கதை என்பதை நாங்கள் பார்ப்பது ஒரு சின்ன விடயத்தை பார்த்துவிட்டு அவரிடமே அதை பற்றிய கேள்வியை கேட்டுவிட்டு நாங்கள் தொடரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த மூத்தம்மா என்ற கதை உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிக்கின்ற புத்தகத்திலே காணப்படுகிறது, நினைந்தழுதல் என்ற பெயரிலே காணப்படுகிறது. ஆனால் சில பயிற்சி புத்தகங்களிலெல்லாம் இவருடைய கதை உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்ற பெயரில் இந்த கதை வெளிவந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அந்த விடயத்தை நாங்கள் நேரடியாகவே ஓட்டமாவடி அரஃபாத்திடம் கேட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறார் அவர், என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அது மூத்தம்மா என்ற கதையினுடைய முதலாவது அந்த கதையினுடைய உங்கள் கதையில் 2 விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. ஒன்று, அது நினைந்தெழுதல் என்ற புத்தகத்தில் நீங்கள் எழுதப்பட்ட சிறுகதையா, இல்லாவிட்டால் உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்ற உங்களுடைய சிறுகதை தொகுப்பில் இருந்து இடம்பெற்ற கதையா என்பதை பற்றி இங்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. அந்த சந்தேகத்தை முதலில் தீர்த்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நினைந்தழுதல் என்ற சிறுகதை தொகுதி 1996 ஆண்டு என்னால் வெளியிடப்பட்டது. அதிலே சில கதைகள் கிட்டத்தட்ட 15 கதைகள் உள்ளடங்கிய ஒரு தொகுதி. அது அந்த தொகுதியிலே தான் மூத்தம்மா என்ற சிறுகதை இடம்பெற்றிருக்கின்றது. பிறகு 2008 ஆண்டு என்னுடைய மொத்த சிறுகதைகளையும் சேர்த்து நினைந்தழுதல் தொகுதி, ஆண்மரம் என்ற சிறுகதை தொகுதி 2ஐயும் சேர்த்து நான் பிற்காலத்தில் எழுதிய கதைகளையும் இணைத்து அடையாளம் பதிப்பகம் ஒரு உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்ற தலைப்பில் மொத்த சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட்டது. அதனுள்ளும் இந்த மூத்தம்மா சிறுகதை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் முதலாவதாக நினைந்தழுதல் தொகுதி 1996 ஆண்டு வந்த அந்த தொகுதியிலே தான் மூத்தம்மா சிறுகதை இடம்பெற்று உள்ளது என்பது இதிலே உண்மையான நிலையாகும். கருத்தாக அமைகிறது. நன்றி ஓட்ட. மற்றது உங்களோட கதையிலே பாணிச்சாவல் என்று ஒரு சொல்லு வருகிறது. இங்கே பாணி என்பது நீங்கள் என்னத்தை கருதி அந்த சொற்களை நீங்கள் அதிலே அந்த பிரதேச வழக்கு சொல்லை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். பாணி என்பது அதாவது கிழக்கு மாகாணத்திலே சில முஸ்லிம் கிராமங்களில் அந்த ஒரு உயர் ஒரு சேவை, அது ஒரு கிட்டத்தட்ட ஒய்யாரமாக தலையில கொண்டே வைத்து கொஞ்சம் கலராக எடுப்பாக இருக்குது. அது மற்ற கோழிகளை விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். அதைத்தான் பாணிச்சேவல் என்று இங்கே கிராமங்களிலே குறிப்பிடுவார்கள். சில நேரங்களில் அந்த சொல் இப்பொழுது மறைந்துவிட்டது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து கோழி அல்லது சேவல் என்றுதான் சொல்கின்றார்கள். ஆனால் நான் கதை எழுதி அந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் அப்படி ஒரு சொல் இருந்தது. உதாரணமாக முஸ்லிம் கிராமங்களில்
சில நேர்ச்சிகளுக்கு சில நல்ல விடயங்களுக்காக வேண்டி அந்த பானைச்சாவலைத்தான் தனியாக பிரத்யேகமாக பேணி வளர்ப்பார்கள். அது எல்லா கூலிகளையும் விட கொஞ்சம் அழகாக அழகாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அந்த சொல் கையாளப்பட்டுள்ளது. நன்றி ஓட்டமா அப்படிகள் அரபாத் அவர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தையும் நீங்கள் எங்களுக்கு ஆச்சு. ரைட், இவருடைய ஏனைய நூல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இவருடைய சமய தத்துவ நூல்களை பார்த்தோம் என்றால், இவருடைய சமய தத்துவ நூல்களில் தப்லீக் அன்றுமன்றம் 1998 வெளிவந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். தலீம் தொகுப்பு குர்ஆனுக்கு எதிரானதா 1998 வெளிவந்த அந்த நூல். இஸ்லாமும் சர்வமத கோட்பாடும் என்ற 1999 வெளிவந்த நூல். சூபித்துவத்தின் உண்மை நிலை பற்றி 2001 வந்த நூல் இவர் எழுதிய சமய தத்துவ நூல்களாக சொல்லலாம். இதைவிட ஈமானின் கிளைகள் என்ற நூலும் இவர் 2005 எழுதப்பட்ட சமய தத்துவ கோட்பாடு. இவருடைய அரசியல் கட்டுரை தொகுப்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால், இவருடைய நினைவின் முட்கள் 2007 வெளிவந்த அரசியல் கட்டுரை தொகுப்பாக இருக்கிறது. அதே போன்று இவரது ஏனைய நூல்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், இவர் எழுதிய சிறுகதைகள். இவர் இப்பொழுது நாங்கள் குறிப்பிட்டிருந்தார், அந்த குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் பார்ப்போம். நினைந்தழுதல், ஆண்மரம், உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்பதை இவர் வெளியிட்டிருக்கின்ற 3 சிறுகதை தொகுதிகள். இந்த சிறுகதை தொகுதிக்குள்ளே விருட்சம், இளவரசி, நிகழ்வுகள், முகங்கள், வெண்தாமரை, சோமாவின் தனிமை, கூத்தாடிகள், கழுதைகளின் விஜயம், வெள்ளைக்கொடி, மறுபடியும், வன்மம், தன்மை, திசைகளின் நடுவே என்ற போன்ற பல்வேறு கதைகளை இவர் இங்கே எழுதியிருக்கிறார். இந்த இவர் கூறியது போல நாங்கள் கூறிய விடயத்தை நாங்கள் அடிப்படையாக வைத்து பார்த்தோம் என்றால், இவர் நினைந்தழுதல் என்ற முதலாவது நூலை எழுதியிருக்கிறார். இந்த நினைந்தழுதல் நூலில் எங்களுக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற மூத்தம்மா என்கின்ற கதை வருகிறது. சரி, இரண்டாவது இவர் ஆண்மரம் என்ற ஒரு கவிதை, ஒரு சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ரைட். பிறகு இந்த 2 நூல்களையும் சேர்த்து, நினைந்தழுதல், ஆண்மரம் 2 நூல்களையும் சேர்த்து இவர் உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்கின்ற அந்த உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்று 2008 அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இது 2ஐயும் சேர்த்து வெளியிடும் பொழுது நினைந்தழுதலில் காணப்படுகின்ற அதே முத்தம்மா என்ற கதை உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்ற நூலிலும் காணப்படுவதை நாங்கள் காணலாம். ரைட். இதை பற்றி நாங்கள் இப்பொழுது இவ்வளவு நேரம் நாங்கள் ஓட்டமாவடி அரபாத் எழுதிய மூத்தம்மா என்ற கதை எழுதிய ஓட்டமாவடி அரபாத்தை பற்றி நாங்கள் இவ்வளவு நேரம் கதையை கேட்டு வந்தோம். அரபாத்தை பற்றி அறிந்து கொண்டோம். இப்பொழுது நாங்கள் கதைக்கு நேரடியாக வருவோம். இந்த மூத்தம்மா, இது கவனியுங்கள். இந்த மூத்தம்மா என்கின்ற இந்த கதை முதல் எங்கே நடக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம்னால், கதைக்குள் நாங்கள் போவது சுலபமாக இருக்கும். இந்த மூத்தம்மா என்கின்ற கதையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது ஓட்டமாவடி, மட்டக்கிளப்பில் ஓட்டமாவடி என்கின்ற பிரதேசத்திலே காணப்படுகிறது. இந்த கதாசிரியர் அரபாத்தினுடைய சொந்த ஊர். ஒரு ரோட் போகும், உங்களுக்கு தெரியும், அதுகள் தண்ணி போய் கடலில் கலக்கின்ற ஒரு முகத்துவாரம் இருக்கிறது. இந்த பக்கத்திலே ஒரு பேப்பர் ஃபேக்டரி, வாழைச்சேனை காகித தொழிற்சாலை இருக்கிறது. இந்த பக்கம் நிறைய வீடுகள் தாண்டி அங்காலே கடற்கரை இருக்கிறது. ஆகவே இந்த பிரதேசத்துடைய கதையை நீங்கள் ஞாபகத்தில் இடத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இந்த கதையை கதைக்குள் இப்பொழுது நாங்கள் கதைக்குள் உள்வரப் போகின்றோம். தயிர் சட்டி வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா. இந்த நிலவு எப்படி இருக்கிறது என்றால், அவர் பாருங்கள், அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற எந்தெந்த பொருட்கள் அங்கே மக்களுக்கு கண்ணிலே பழக்கப்பட்டதோ அதை அங்கே ஒரு உவமையாக கொண்டு வருகிறார். தயிர் சட்டி வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா, கொட்டி வைத்த இடத்தில் சற்று நேரம் இசகாமல் பிசகாமல் உறைந்திருக்கும் எருமை தயிரை போல் ஆடாமல் இருந்தது அதன் வடிவம். அந்த தயிரை, அதாவது தயிர் சட்டியிலே கொண்டு தயிரை அப்படியே கொட்டி வைத்தால் ஆடாமல் அசையாமல், அதாவது இசகாமல் பிசகாமல் உறைந்திருக்கும் எருமை தயிரை போல் ஆடாமல் இருந்தது அதன் வடிவம். வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி ஆலிங்கனம் செய்கையில் உறை தயிரின் பாலாடையோ என வியக்க வைத்தது அதன் அழகு. பாருங்கள், தயிர் சட்டி, நிலவு இரண்டும் எவ்வாறாக ஓமித்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தயிர் சட்டியிலே தயிர் எப்படி இருக்கிறது, நிலவு எப்படி இருக்கிறது, ரெண்டையும் அந்த கவிஞருடைய கற்பனை திறனை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். தயிர் சட்டி, நிலவு. அதை அடுத்ததாக பாருங்கள், அங்கே எருமை தயிரை போல ஆடாமல் இருந்தது அதன் வடிவம். வெண்ணிற மேகங்கள் அந்த நிலவை மூடி மூடி ஆலிங்கனம் செய்து, ஆலிங்கனம் என்றது தழுவுதல், தழுவிக்கொண்டு போகிறது. இந்த நிலவை இந்த வெண்ணிற மேகங்கள் தழுவிக்கொண்டு போவதாக குறிப்பிடுகிறார். அடுத்த விடயத்துக்கு வருகிறோம். தூரத்தே சீறும் கடலின் சீற்றம் துல்லியமாய் கேட்டது. கடல், அந்த வீட்டிலே
கடல்ல இருந்து சத்தம் அப்படியே துல்லியம் என்பது தெளிவாக கேட்டது. சற்று தள்ளி நிற்கும் மாமரத்தின் பூக்கள் கவனிங்கள், இந்த மாமரத்திலே காணப்படுகின்ற பூக்கள் சற்று தள்ளி மாமரத்தின் பூக்கள் காற்றுக்கு உதிர்ந்து கூரைக்கு மேல் நச்சென விழுந்தது. கூரைக்கு மேலே இந்த மாமரத்தில் உள்ள பூக்கள் விழுகிறது. விழும்பொழுது நச் நச்சென்ற அந்த ஓசை கேட்கிறது. சப்தமில்லாமல் நாய்கள் ஊளையிடுவதும் தனகித்திருவதும் ஒழுங்கைக்குள் ஒன்றையொன்று துரத்தி கடிப்பதும் மிக தெளிவாக தெரிந்தது. அந்த நாங்கள் கதைக்கு வருகின்ற அதாவது கதையினுடைய நாயகியினுடைய வீட்டுக்கு வர போகிற மூத்தம்மாவிற்கு அந்த வீட்டை எப்படிப்பட்ட சூழலுக்குள் அந்த வீடு இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலேயே இவர் கொண்டு வருகிறார். இங்கே கொண்டு வருகின்ற போது பாருங்கள், தனகி திரிவதும் ஒன்றையொன்று துரத்தி கடிப்பதும் மிக தெளிவாய் கேட்டது. இப்போ பாருங்க, நாய்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒழுங்கையில் எவ்வாறு இருக்கும் என்று. அது எவ்வாறு இருந்து அது தனகி திரிவதும் ஒன்றையொன்று தனகி திரிவதும் ஒழுங்கைக்குள் ஒன்றையொன்று துரத்தி கடிப்பதும் மிக தெளிவாக தெரிந்தது. ஆகவே இந்த கதையின் ஆரம்பமே எங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், மாணவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த கதையின் ஆரம்பமே ஒரு பய உணர்ச்சியை, ஒரு தூரத்த கடல் காற்று, நாய்கள் தனகி திரிகிறது, இவ்வாறான நிலவுகள் எல்லாம் அங்கே காட்டப்படும் பொழுது இந்த கதையின் ஆரம்பமே எங்களுக்கு விளங்குகிறது. இந்த கதையின் முடிவில் ஒரு பெரியதொரு சோகம் இருக்கிறது என்பதை கதாசிரியர் ஆரம்பத்திலேயே எங்களை தொட்டுச் செல்கிறார். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததை பாருங்கள், மூத்தம்மாவினுடைய அடுத்த பந்தியை பாருங்கள். மூத்தம்மா இப்போ மூத்தம்மானுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு விளங்கிட்டு அவருடைய வீடு எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறது என்கின்ற கதையை முதலில் எங்கள் மனதுக்குள் கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது மூத்தம்மா வரும் வரை நான் பந்தலின் கீழ் தொங்கின ஊஞ்சலில் இருந்தேன். நான் இப்பொழுது மூத்தம்மாவி வரும் வரை ஊஞ்சலில் இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறேன் இருந்தேன். என் மடிக்குள் சின்ன தங்கச்சி இருந்தால், தங்கச்சி நான் மடிக்குள் வச்சிருந்து கொண்டு ஆடுகிறேன். அது அந்த கிராமத்திலே பழக்கங்கள். தாங்கள் ஊஞ்சலாடும் பொழுது ஊஞ்சலுக்கு சட்டை பிடிப்பார்கள். எனக்கு தான் அந்த ஊஞ்சலை, எனக்கு தான். அவ சொன்னா இல்லை, நீ வா என்ன மடிக்குள்ள, 2 பேரும் சேர்ந்து ஆடுவோம் என்கின்ற அந்த சகோதர பாசம் அந்த கிராமத்தில் இருப்பதை அந்த வரிமுறை நாங்கள் பார்க்கிறோம். காலை கீழே குத்தி உந்தி விட்டேன். உங்களுக்கு தெரியும், ஊஞ்சல் ஆடுவதற்காக நீங்கள் விளையாடிய உங்கள் அனுபவம் இருக்கிறது. காலை கீழே குத்தி உந்தி விட்டேன். எண்ணெய் வறண்டிருந்த ஊஞ்சல் கவனியுங்கள், எண்ணெய் வறண்டிருந்த ஊஞ்சல், காலை குத்தி தங்கை தேவத்தை ஆட்டுகிறேன். எண்ணெய் வறண்டிருந்த ஊஞ்சல் சைன் கிரிச்சிட்டது. இந்த செயின் வந்து கிரிச்சிட்டது. ஏன் கிரிச்சிட்டது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எண்ணெய் விடவில்லை, கிரிச்சிட்டது. மஞ்சோனா மரத்தில் பக்குள் கத்தியது. இது மஞ்சோனா மரம். இது பற்றி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு காப்போத்தா சாதாரண தர பரீட்சையிலே மஞ்சோனா மரம் என்னுடைய சரியான தமிழ் வடிவம் என்ன என்று கேள்வி கேட்கப்பட்டு வந்தது. இது பிரதேசத்துக்கு பிரதேசம் இந்த மஞ்சோனா லூனா மரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த மஞ்சவண்ணா மரம் நீங்கள் எல்லாருடைய ஊரிலும் இந்த மரங்கள் காணப்படுவதை காணலாம். பக்குள் கத்தியது. பக்குள் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பக்குள் என்பது ஆந்தை. மஞ்சோனா மரத்திலிருந்து அது மஞ்சோனா மரத்தில் பக்குள் கத்தியது. மஞ்சோனாவை பார்த்தேன். மிக நல்ல அடர்த்தியாய் காற்றுக்கு தலை விரித்தபடி ஒய்யாரமாய் நின்றது. ஒய்யாரம் என்பது அழகாயிருந்தது. பயத்தில் உறைந்து போய் மூத்தம்போய் என்று கத்தினேன். பயத்தில் உறைந்து போய் மூத்தம்போய் என்று கத்தினேன். என்ன நடந்தது பார்ப்போம். மூத்தம்மா என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். அது கத்தினவுடன் அடுத்ததை பாருங்கள். என்னமனே இந்த பக்குல துரத்துகா. அவ கேட்கிறா, என்னமனே சொல்றார், அந்த பக்குல துரத்துகா. இது கிராமத்து பேச்சு வழக்கு, மட்டக்களப்பு பிரதேச மக்கள் பயன்படுத்துகிற சொல்லு. ஒரு சிரட்டையில் நெருப்பு தணலை நிறைத்து கொண்டு வெளியே வந்தா. பந்தலின் கீழிருந்து உங்களுக்கு தெரியும், அந்த பக்குள் என்றது ஆந்தையை விரட்டுவதற்காக சிரட்டையில உப்பு கட்டிய தண்ணியை, அதாவது நெருப்பை நல்லா நிறைத்து கொண்டு வருகிறார். வரும்பொழுது பாருங்க, நிறைத்து கொண்டு வெளியே வந்தா. பந்தலின் கீழிருந்து, அந்த பந்தலின் கீழிருந்து உப்பு கட்டிகளை தூவினா. நெருப்பெரியுது சிரட்டையில, தணல் சாம்பிராணி பூ காட்டுற வீட்டுக்கு, அதே மாதிரி நெருப்பு தணலை கொண்டு வருகிறா. உப்பை அள்ளி போடுறா. பட் 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 என்று வெடிக்கும். தூவினா. பட் பட் என பெரும் சத்தத்துடன் வெடித்தது. பக்குள் பறந்ததா சிலவன் இல்லை. பக்குள் பறக்கவில்லை என்று அதுக்கெல்லாம் பழகி போயிருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் இதைத்தான் இந்த சிரட்டையில போட்டு நெருப்பெரிய வட்டு உப்பு வடிக்க வச்சு பக்குள் பறக்குதாண்டா. இல்லை, பக்குள் பறந்ததா சிலமன் இல்லை என்பது அறிகுறி இல்லை. பக்குள் பறந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. எனினும் அது கத்துவதை நிறுத்தி கொண்டது. பக்குள் ஆந்தை அலரும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே கத்துவதை நிறுத்தி கொண்டது. எனக்கு திருப்தி. பக்குள் கத்த இல்லை, இப்போ எனக்கு திருப்தி.
மறுபடியும் குடிலுக்குள் நுழைந்து ஒரு துண்டுப்பாயுடன் வந்தா. உங்களுக்கு தெரியும், சிரட்டையை எரிய வச்சு போடுறது, நெருப்பு போடுறது. ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூத்தம்மா வெளியே உடுக்க போய் பாயோட வந்தா, பாய் எடுக்கிறா, எடுத்துட்டு வாரா. பாருங்க அடுத்தது, மஞ்சோனா மரத்தின் கீழ் பாயை விதித்து சாய்ந்து கொண்டா. அதான் கூட புத்தகத்தில் போட்டிருக்கிற படம். மஞ்சோனா மரத்தின் மேல் பாயை விரித்து சாய்ந்து கொண்டா. இலைகளுக்கிடையே நிலவொளி கசிந்தது. நிலவொளி மேலேருந்து அப்படியே வருகிறது. மூத்தம்மா எப்போதும் கால்களை பராத்தி என்றா கால்களை நீட்டி பராத்தி. கவனிங்கோ, ஒரு காலுக்கு மேல் ஒரு காலையும் போட்டு ஆட்டியவாறு தான் அமைந்திருப்பா. காலுக்கு மேலே காலை போட்டு அப்படி ஆட்டுறது, காலுக்கு மேலே காலை போட்டு அப்படியே ஒரு காலுக்கு மேலே காலை போட்டு அப்படியே ஆட்டி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் அமர்ந்திருப்பா. வெற்றிலைப்பட்டி அருகில் இருந்தது. படிக்கத்தை காணவில்லை. படிக்கம் என்றா பாருங்க பிள்ளைகள் தான் படிக்கம். படிக்கம் என்பது வெற்றிலையை சப்பி துப்புகின்ற படிக்கம். அதை காணவில்லை, அது கொன்ற இல்லை. படிக்கத்தை காணவில்லை. வெற்றிலையை இடித்து தூளாக்கும் இடியுரலும் ஆணியும் கூடவே இருந்தது. இடியுரல் ஆணி அது ரெண்டும் கூடவே இருந்தது. மூத்தம்மா வரும்பொழுது அவ என்ன செய்தான்னு சொன்னா, கவனிங்க, பாயை கொண்டு வந்து விரிச்சா அப்படியே இருந்து காலுக்கு மேலே கால் போட்டு காலாட்டி கொண்டிருக்கிறா. படிக்கம் கொண்டு வரவில்லை. இடியுரல் கொண்டு வந்திருந்தா, ஆணியும் கொண்டு வந்திருந்தா, வெத்திலையை அடித்து சாப்பிடுவதற்காக. ரைட். பிறகு பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், மூத்தம்மா தொடர்ந்து என்ன செய்யறான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்றால் பாக்கை சீவலாக்கி, பாக்கு உங்களுக்கு தெரியும், பாக்கை நல்ல சின்ன துண்டா சீவலாக்கி அளவோடு ஏனைய இது கராம்பு, அடுத்த சாதிக்காய் கூட்டையும் சேர்த்து துவைத்தெடுப்பா. பாக்கு கராம்பு எல்லாத்தையும் போட்டு அந்த இடியுருளை போட்டு இடிப்பா. அப்படிதான் சாப்பிடுவா. இடியுருளையும் துவைத்தெடுப்பா. ஊஞ்சலில் இருந்த நானும் தங்கச்சியும் மூத்தம்மாவின் விழாவில் போய் அப்பிக்கொண்டோம் என்று சொன்னால் கருத்து கட்டிப்பிடித்துக் கொண்டோம், அணைத்துக் கொண்டோம் என்று கருத்து. நிலவு சற்று சரிந்தது. நிலவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகுது. ஃபேக்டரி விசில் சத்தம் கேட்டது. எத்தின மணிகா ஃபேக்டரி விசில் சத்தம் கேட்டது. பாருங்க, திரும்ப போற ஃபேக்டரி விசில் சத்தம் கவனிங்கோ. இது வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்டரியில் ஒலிக்கிற சத்தம். இந்த சத்தத்தை கேட்ட உடனே வேலை முடியுது, ஷிஃப்ட் மாறுறது, வேலை முடிஞ்சு வாடுறது. அப்ப கேட்டேன், விசில் சத்தம் கேட்டது. எத்தின மணிகா என்று கேட்டு 9 மணி என்று சொன்னான். 9 மணி. இந்த விசில் சத்தமே ஒரு வகையான கிளியை உண்டு பண்ணிவிடும். இந்த விசில் சத்தம் எங்களுக்கு ஒரு விதமான கிளியை, பயத்தை உண்டாக்கிவிடும். அந்த விசில் அடிக்க போய் இருந்தாப்புல ஒவ்வொரு சத்தம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், உண்டு பண்ணும். அடிவயிற்றில் உரல் உருளுவதை போல் விசில் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சுக்குள் உதைக்கும். சத்தம் இருந்தா போல சும்மா இரவு 9 மணி 12 மணி இந்த ஷிஃப்ட் மாறுற டைமில் இந்த விசில் சத்தம் கேட்கும் போது நெஞ்சுக்குள் உதைக்கும். அப்போ பாக்கு கராம்பு சாதிக்காய் எல்லாம் போட்டு அவர் சீவி சாப்பிட்டு கொள்வார். ரைட். அடுத்த பார்த்தீங்கன்றால் இதான் அந்த ஃபேக்ட்ரி, வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்டரின்ற படம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்காங்க பாருங்க, தான் வாழைச்சேனை பேப்பர் படம். அங்கே தான் விசில் சத்தம் கேட்கும். ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்றால் மூத்தம்மா வெற்றிலை எச்சிலை சற்று தள்ளி, வெற்றிலை எச்சிலை கொஞ்சம் தள்ளி மண்ணை கிள்ளி துப்பி விட்டா. மண்ணை கிள்ளின்னா மண்ணை கிளறு, அப்படி மண்ணை கிளறி அப்படி துப்புறா. ஏன்னா படிக்கம் கொண்டு வரவில்லை. ஆகவே அதை கெல்லி, அந்த எச்சில் அதை கெல்லி அது துப்பி விட்டா. நிலத்தில் துப்பி, அப்படி இந்த கிராமத்து பழக்கம், அப்படி மூடி விட்டா, துப்பி கொண்டா. மஞ்சோனா மரத்தில் இருந்து இப்போதுதான் பக்குள் பறந்தது. இவ்வளவு நேரமும் மஞ்சோனா மரத்தில் இருந்த அந்த பக்குள் ஆந்தை மரம் இப்பதான் பறந்து போகுது. எங்க போகுதுண்டா, பறந்து போனது. போடியாரின் மரத்தில் இருந்து கத்துவது கேட்டது. பக்கத்து வீட்டில் போடியார வீடு, போடியாற்ற வீட்டில் போயிருந்து கொண்டு இந்த பக்குள் இப்பொழுது கத்துவது கேட்டது. மூத்தம்மாவை இறுக்கி கொண்டேன். இந்த விசில் சத்தம் ஒன்று பயப்படுத்துது, இந்த பக்குள் சத்தம் பயப்படுத்துது. ஆகவே நான் மூத்தம்மாவை இறுக்கி கொண்டேன். ஏங்கா ராவையில மட்டும் இந்த பக்குள் கத்துது? இந்த படியும் கேட்குறான். ஏங்கா இந்த ராவையில் மட்டும் பக்குள் கத்துது? அடக்க முடியாமல் கேட்டேன். அது மணி நம்மட ஊருக்க குடும்பத்துக்க ஆறாவது மவுத்தா போறதுக்கு அடையாளம் என்று சொல்லுவாங்க என்று சொல்றான். யாரு? மூத்தம்மா சொல்றான். அதுதான் இந்த பக்குள் வாசலுக்கு வாசல் கேவி திரிதாம். கவனிங்க சொல்லப்பட்ட விஷயம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்றால் ஏன் கத்துதுன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவர் சொல்ற பதில கவனிங்கோ. பக்குள், இந்த பக்குள் ஏன் கத்துதென்றால் கிராமத்து நம்பிக்கை. இது யார்கிட்ட வீட்டு இந்த பக்குள் கத்துதோ அந்த வீட்டை யாராவது செத்து போயிடுவாங்க, இல்லாட்டி இந்த ஊருக்குள்ள யாராவது சாவு விழுந்துடும் என்று நினைச்சு கொண்டு அவ சொல்றா.
அடக்க முடியாமல் அது மணி நம்மட ஊருக்கு குடும்பத்துக்கு யாராவது மவுத்தா போகிறதுக்கு அடையாளம் என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த பக்குள் வாசல் கேவி தெரியுது என்று அவ சொல்கிறான். சொன்ன உடனே அவன் கேட்குறான். இப்போ அவனுக்கு இன்னொரு புதுவிதமான ஒரு கேள்வி அவனுக்கு பிறக்குது. என்ன கேள்வி பிறக்குது என்றால் பாருங்க, அவன் கேட்குறான், அப்போ ஏங்கா நம்மட உம்மா மவுத்தா போன அண்டைக்கு இது கத்தல என்று கேட்குறான். அப்போ எங்கட அம்மா சத்த போனாண்டு இந்த பக்குலேன்னு கத்தல. அந்த பையனுடைய கேள்வி என்ன, கத்தி இருந்தா அந்த அண்டைக்கு பக்குள் கத்தி இருந்தா நம்மட உம்மாவை வீட்டுக்க ஒழிச்சு வச்சிருக்கலாம் என்னகா என்று கேட்டான். அப்போ அண்டைக்கு எங்கட வீட்டு அம்மா சாகுறண்டு, என்னுடைய அம்மா சாகுறண்டு அந்த பக்குள் கத்தி இருந்தா எங்கட அம்மாவை நாங்கள் வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கலாங்கா என்று அந்த பிஞ்சு மனம், தாய் மீது இருக்கிற அன்பு, தாய் பாசத்துக்காக என்கின்ற அந்த குழந்தை உடைய அப்படி பாருங்க எவ்வாறு அந்த குழந்தை அந்த கதையை பொருத்தி இருக்கிறாருன்னு பாருங்க. மூத்தம்மா என்னை இறுக அணைத்து கொண்டா, இந்த அவக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, இணுக்க அணைத்து கொண்டா. தங்கச்சி அவ மடிக்குள் விழுந்து தூங்கி கொண்டிருந்தாள். தங்கச்சி மூத்தம்மாட மடிக்குள்ள நித்திர பாருங்க, ரைட், விழுந்து தூக்கி கொண்டு இருந்தா. இப்போ ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு போகிறார். ரைட், இப்போ பாருங்க எங்கட பாருங்க தூக்கி கொண்டிருந்தால் பாப்பா புதிதாய் ஒரு உம்மாவை கொண்டு வந்தார். அம்மா செத்த உடனே பாப்பா ஒரு புதிதாக ஒரு உம்மாவை கொண்டு வந்தார், புதுசாக ஒரு பொம்பளையை கொண்டு வந்து கல்யாணம் கட்டி கொண்டு வந்தார். ரைட், அதுக்கு என்ன நடந்துச்சு பாப்போம். அப்போ கொண்டு வந்தார். மூத்தம்மாவை விட்டு பிசக விருப்பம் இல்லாமல் என்பதால் எங்களை விட்டு போயிட்டு நான் மூத்தம்மாவோட இருக்க போறேன் என்று சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவ விட்டுட்டு போயிட்டார். அதனால தான் நான் மூத்தம்மாவோடு இருக்கிறேன். இங்கே தாய் இல்லை, தந்தை திருமணம் செய்து வேறொரு வீட்டுக்கு போய்விட்டார், வேறொரு பெண்ணுடன் போய்விட்டார். இப்படி நானும் தங்கச்சியும் தான் மூத்தம்பாவுடன் இருக்கிறோம். இதுதான் இந்த கதையிலே இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இப்படி நாங்கள் இதுக்கு பிறகு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுது, சொல்லியாச்சு. இப்போ மடிக்குள்ள படுத்து கொண்டு ரைட். இப்போ வீட்டுக்கு பின்னால் பாருங்கள், கிராமத்தில் கோழிக்கூட்டினில் சலசலப்பு கேட்டது. வீட்டுக்கு பின்னால் கோழிக்கூடு சத்தம் கேட்குது, சலசலப்பு கேட்டது. உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் கோழிக்கூட்டில் சலப்பு நடந்தால் என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே மரணம் வரும், வேறு நாயல் பிடிக்கும், வேறு ஏதாவது பாம்பு வரும் கோழிக்கூட்டுக்குள்ளே, அப்படி சலசலப்பு கேட்டது. ஏதோ ஒரு சலசலப்பு கேட்டது. சுய் 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 என்று என்ன குரல் கொடுத்தா யாரு? மூத்தம்மா. அடி சுய் சுய் என்று சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி சுய் சுய் என்று சொல்லியிருக்கலாம். சுய் சுய் என குரல் கொடுத்தா அருகில் போன நாய்கள் உரிமிக் கொண்டோடின. அருகில் போன கோழிக்கூட்டுக்குள்ள பாருங்க, அப்படி சுய் சுய் என்று குரல் கொடுத்தோன்னே நாய் என்ன செய்த பாய்ந்து வருகிறது, கொண்டோடினா கொல்லைப்புறத்தில், அதாவது அருகில் நாய்கள் உரிமிக் கொண்டோடின. அவ காட்டின் இடத்தில் தெரியும் கூட்டுக்குள்ளே ஏதோ நடக்குது. நாய்கள் பழக்கப்பட்ட நாய்கள், அந்த வந்திருக்கின்ற ஓநாயோ மரணாயோ இல்லாட்டி பாம்பையோ பிடிப்பதற்காக அந்த நாய் உரிமிக்கொண்டோடின. கொல்லைப்புறத்தில் கட்டியிருந்த நாய்கள் உரிமிக்கொண்டோடின. கொல்லைப்புறத்தில் கட்டியிருந்த மாடுகள் மூச்சு விடும் இரைச்சலும் விசி விசுக்கென வாழை சுழட்டி நுழம்பை விரட்டும் சத்தமும் கேட்டது. பாருங்க, கொல்லைப்புறத்தில் கட்டியிருக்கிற மாடுகள் வாழை சுழட்டி அடிக்குது. ஏன்னா நுழம்பை கரைக்கிறதுக்கு அதுக்கு கை இல்லை, உங்களுக்கு வாழால தான் நுழம்பு கரைக்கும். பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது கிராமத்தில் ஒரு கிராமத்தில் கொழும்புல வீட்டில் ஒரு இருக்காது, கோழி இருக்கும், அங்கே மாடு இருக்கும், அங்கே அவர்களுக்கு தேவையான உங்களுக்கு தெரியும் கால்நடை வளர்ப்பையும் அந்த கிராமத்து மக்கள் மேற்கொள்வதை இந்த வரிகளூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மூத்தம்மாவிலே காணப்படுற கிராமத்து பண்புகள் ஒன்று. அடுத்து பார்த்தவென்றால், மூத்தவாப்பாவின் கூட்டுக்கரத்தை சற்றி தள்ளி ஓரமாய் நின்றது. இந்த கூட்டுக்கரத்தை என்று சொன்னால் என்னென்றால், இந்த கூட்டுக்கரத்தை என்றால் உங்களுக்கு தெரியணும், ஒரு மாடு இருக்கிறது. மாட்டிலே காளை மாட்டைத்தான் உங்களுக்கு வண்டியில் கரத்தைக்கு பயன்படுத்துவார்கள். இவ்வாறு கரத்தைக்காக பயன்படுத்த கூட்டுக்கரத்தை, மூத்தவாப்பாவின் கூட்டுக்கரத்தை சற்று தள்ளி ஓரமாய் கிடந்தது. உள்ளேதான் மனுஷன் படுத்திருந்தார். அந்த கூட்டுக்கரத்தை அவர் வீட்டுக்குள்ள படுக்கிறேன், அந்த கூட்டுக்கரத்தை படிப்பு மாட்டை கொண்டே கட்டினால் கரத்தை இவ்வாறு சரிந்திருக்கும். ஆகிய அதில் படுத்திருந்தார். கீழ்த்தளத்தில் அரிக்கல்லாம்பு பிரகாசமாய் தோங்கியது. அப்போ நாங்கள் பார்ப்போம் கூட்டுக்கரத்தையும் அரிக்கல்லாம்பு நின்று பார்ப்போம். அரிக்கல்லாம்பு அந்த வண்டிலை கீழே அரிக்கல்லாம்பு, அதாவது பாருங்கோ அரிக்கல்லாம்பு பிரகாசமாக இருந்தது. சொல்கிறது அரிக்கல்லாம்பு. அரிக்கல் என்றால் புயல் என்று கருத்து ஒரு மொழியில் நினைக்கிறேன்னா, அந்த புயல் காலத்தில் கொண்டு போகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. கொண்டு போகும்பொழுது அந்த புயல் காற்றுகள் அடித்தால் நூறாது. நாங்கள் மெழுதிரியை கொண்டு போனால் பக்கம் நூறும், வேறு ஏதாவது கொண்டு போனால் நூறும். அரிக்கல்லாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்காக நான் எங்கேயோ வாசித்த ஞாபகம் இருக்கிறது. அப்போ நேற்று அவருடன் இந்த வண்டியின் வண்டியில் ஏறி
விறகெடுக்க போயிருந்தேன். பார்ப்போம் அந்த வண்டியை பார்ப்போம். இதான் கூட்டுக்கரத்தை. கூட்டுக்கரத்தை என்றால் 2 மாடு பூட்டினது கூட்டுக்கரத்தை, 1 மாடு பூட்டியது ஒற்றைக்கரத்தை. அப்போ இந்த கூட்டுக்கரத்தையில் மூத்த பாப்பாவின் கூட்டுக்கரத்தையில் சற்று தள்ளி ஓரமாய் கிடந்தது. உள்ளேதான் மனுஷன் படுத்திருந்தார். வண்டியின் கீழ்த்தளத்தில் அரிக்கல்லாம்பு பிரகாசமாய், கீழ்த்தளத்தில் அரிக்கல்லாம்பு பிரகாசமாய் தொங்கியது. நேற்று அவருடன் இந்த வண்டியில் ஏறி விறகெடுக்க போயிருந்தேன். இந்த வண்டியில் ஏறி தான் நான் விறகெடுக்க போனேன். அங்கே எல்லாம் இப்படி எங்களை மாதிரி கேஸ் சிலிண்டர் எல்லாம் பயன்படுத்தி அடுப்பெரிப்பதல்ல. காட்டுக்கு போய் விறகொடித்து கொண்டு வந்து விறகுதில் தான் அவர்கள் சமைப்பார்கள். சமையலும் சுவையாக இருக்கும் எங்களுடைய நகரப்புறத்து சமையலை விட என்று ஆக்கள் சொல்லுவது வழக்கம். இப்போ பாருங்க, நேற்று அவருடன் அந்த வண்டியில் ஏறி விறகெடுக்க போயிருந்தேன். ஓகே, என்னத்துக்கு இந்த வண்டிலுக்கு குடில போல ஓலை கட்டினீங்க? நான் கேட்கிறேன், இந்த வண்டிலுக்கு எதுக்காக ஒரு குடில கட்டுற மாதிரி இது கட்டி இருக்கிறீங்க என்று கேட்டேன். மூத்த வாப்பாட்ட கேட்டேன். நான் வண்டியில் விறகெடுக்க போய்க்க, என்னத்துக்கு இந்த வண்டிலுக்கு குடில போல ஓலை கட்டினீங்க என்று கேட்டேன். மழை வெயில்ல நினையாம அவ கொண்டு போகணும் சொல்றார். பாருங்க, மழை வெயில்ல நினையாம அவ கொண்டு போகணும். யார? மூத்தம்மாவை கொண்டு போகணும். குடும்ப அந்நியோன்யத்தை பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று. கிராமப்புறங்களை பொறுத்தவரையில அவ மழை வெயில்ல நினையாம அவ கொண்டு போகணும். காவி படிந்த பெட்களை இழுத்து சிரித்து கொண்டார். ஏன் காவி படிந்த பெட்கள் என்று சொன்னார்? அவர் வெத்தலை பாக்கு ஒரே போடுவது வழக்கம். அதனால வாய் பெட்கள் எல்லாம் காவி பிடிப்பது வழக்கம். ஆகவே காவி படித்த பற்களை இழுத்து சிரித்து கொண்டார். இதை பாருங்க, இது கூட்டுக்கரத்தை. 2 மாடு பூட்டப்பட்டது கூட்டுக்கரத்தை. அது மேலே அப்படி குடில் போல் கட்டப்பட்டிருக்கிற விடயத்தை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். இது அரிக்கல்லாம்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட், இது கனவேருக்கு தெரியாது, நினைவாக பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட், அடுத்தது நீங்க பார்த்தீர்கள் என்றால் சுருட்டு புகைப்பார். என்ன செய்வார்? நல்லாக சுருட்டு புகைப்பார். யாரே? மூத்த வாப்பாண்டா யார்? அம்மாடை அப்பா அல்லது அப்பாட அப்பாவின்னு நாங்கள் மூத்த வாப்பான்னு சொல்லலாம். ஆனால் அம்மாட அப்பாவை தான் கூடுதலாக மூத்த வாப்பான்னு சொல்கிறது. எங்களுடைய அம்மாவுடைய அப்பா மூத்த வாப்பா. இது கடந்த முதல் வருடம் வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்வி. மூத்த வாப்பாண்டா யாருண்டா? எல்லாரும் பெரியப்பான்னு எழுதுறீர்கள். பெரியப்பா அல்ல, அது அம்மப்பா இல்லாட்டி பாட்டா இல்லாட்டி தாத்தா என்று எழுத வேண்டும். சுருட்டு புகைப்பார். நான் ஓரத்தில் போய் இருந்து கொள்வேன். அவர் வண்டியில் ஓட்டும் பொழுது அவர் சுருட்டு புகைப்பார். நான் ஓரத்தில் போய் அமர்ந்து கொள்வேன். வாழ்வண்டியில் இருப்பதில் எனக்கு நல்ல குசி. வாழ்வண்டி என்றால் வண்டியில் பின்பக்கம் காலை விட்டு கொண்டு வண்டியில் முன்னுக்கு போகும்பொழுது வாழ்வண்டியில் பின்பக்கம் இருப்பது எனக்கு நல்ல குசி. வாவெண்டாமனே கிட்ட கூப்பிடுவார். சுருட்டு நாத்தம் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பஸ்ஸுக்குள்ளெல்லாம் புகைத்தல் தியேட்டர் எல்லாம் புகைத்தல் கூடாதுன்னு போட்டிருப்பார்கள் என்றால் சில பேருக்கு அந்த வாசம் பிடிக்காது. அதே மாதிரி வரைக்கும் பாருங்க, அதாவது சுருட்டு நாத்தம். மூச்சை பிடித்து ஒரு தம் இழுத்து விட்டு தூர வீசுவார். கடைசியாக சுருட்டு குடிக்கிறாக்களை தெரியும், வாயை அப்படியே ஒரு கடைசி இழுத்து போட்டு அப்படியே நல்லா இழுத்து போட்டு அப்படியே தூக்கி எறிவார். கடைசி முடியக்க இழுத்து விட்டு தூர வீசுவார். அவர் விறகொடிக்க நான் காட்டுக்குள் அலைந்து, கவனிங்க, காட்டுக்குள் அலைந்து நாவற்பழம் பொறுக்குவேன், விளாம்பழமும் பொறுக்குவேன். அவர் விறகொடிக்க நான் காட்டுக்குள் அலைந்து விளாம்பழம் பொறுக்குவேன், விளாம்பழங்களை நான் எடுப்பேன். சமயத்தில் நாவல் பழமும் சொரிந்திருக்கும். வண்டியின் கீழ் தொங்கும் குட்டிச்சாக்கில் பொறுக்கி போட்டுக் கொள்வேன். அதாவது வண்டியில் கீழே ஒரு சாக்கு மாதிரி 4 பக்கம் கட்டினா அப்படியே வண்டி மாதிரி ஒன்று இருக்கும். அதில் கொண்டே பொறுக்கி போடுறது. பொறுக்கி போட்டே கொடுத்தால் மூத்தம்மா அந்த நாவல் பழங்களை உப்பு நீரால் கழுவி தருவா. உப்பு நீரில் போட்டு நல்லா கழுவி தருவா. சாப்பிடுங்களா பட் சும்மா அந்த மாதிரி இருக்கும். உப்பு டேஸ்ட்டும் உவர்ப்பு, இந்த நாவல் பழத்தில் ஒரு புளிப்பு, ஒரு கசப்பு, ஒரு இனிப்பு கலந்து ஒரு இருக்கும். இதெல்லாம் கலந்து ஒரு கழுவி தருவா. சாப்பிடும் பொழுது ருசியாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும் பொழுது. அது சாப்பிட்டு அந்த கிராமத்து மக்களுக்கும் கிராமத்து பிள்ளைகளுக்கும் தான் அதனுடைய சுவையை சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம். மூத்தம்மா, மூத்த வாப்பாவிடம் ஒரு வட்டுவம் இருக்கும். வட்டுவம் என்பது சொன்னால் பிள்ளைகள் சுருக்குப்பை என்று சொன்னால் அதுக்குள்ள எல்லாம் போட்டு சீலையால் போட்டு அப்படி நாரா போட்டு இழுத்தா மூடும் திறக்கும். வட்டுவம் சுருக்குப்பை என்று கருத்து இருக்கு பாருங்க. மேல்வாய் சுருங்கி இரு பக்கமும் நாடாவை இழுக்க அகன்று கொள்ளுமாற் போல் அதை வைத்திருப்பார். இழுத்தால் அப்படியே அகல் விரியும், திரும்ப இழுத்தால் அப்படியே டைட் ஆகும். சுருக்குப்பை நான் காட்டுற பிறகு வைத்திருப்பார்.
அதற்குள் வெற்றிலை போடும் சாதனங்களை அதக்கி சதா தோளில் தொங்க போட்டிருப்பார். அது தோளில் போட்டு கொண்டிருப்பார். அதுக்குள்ளே வெற்றிலை போடுற சாதனங்கள், வெற்றிலைக்கு தேவையான புகையில, அந்த பாக்கு இடிக்கிறோள், பாக்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு, புகையில எல்லாம் போட்டு அடக்கி வைத்திருப்பார், தொங்கப்பட்டிருப்பார். ரகுமா மாமியின் பாணிச்சேவல் கூவிட்டு, உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஏற்கனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் எங்களுடைய ஓட்டமாபடி அரஃபாத்திரத்தோடு கொண்டு போது இந்த பாணிச்சாவல் என்று நீங்கள் எதை குறிப்பிடுங்கள் என்று கேட்டிருந்தேன். இதுதான் அந்த பாணிச்சாவல். ரகுமா மாமியின் பாணிச்சாவல் கூவிட்டு, ரகுமா மாமியின் பக்கத்து விட்டு பாணிச்சாவல் கூவுது. இப்போ இரவு 10 மணி 9 மணி சேவல் காலையில் கூவும், நாங்கள் படிப்பிக்கிறோம். ஆனால் அது இரவு 10 மணிக்கு கூவுது, 10 மணிக்கு கூவுது. கூவிட்டு இது இப்படித்தான் நேரம் தெரியாமல் கூவிக்கொண்டிருக்கும். இது இப்படித்தான் டைம், அதுக்கு டைம் இல்லை, அது நினைச்ச நேரம் கூவும். மூத்தம்மா கதை சொல்லாததால் எனக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. மூத்தம்மா கதை சொல்லவில்லை, அதனால் எனக்கு என்ன வரவில்லை, தூக்கம் பிடிக்கவில்லை. என் தலையை தடவிக்கொண்டும் நிலவை வெறித்து பார்த்து கொண்டும் ஏதோ யோசனையில் இருந்தா, நிலவை வெறித்து பார்த்து கொண்டும் ஒரு யோசனையில் இருந்த, என்ன பார்த்து கொண்டு, என்னடா இது வைத்து கொண்டிருந்தா, ஏதோ யோசனையில் இருந்தா. நானும் நிலவை உற்று பார்த்தேன். முத்தம்மாவை போல் ஒரு மனுஷி, அதுங்களுக்கு சுருண்டு தான் பாணிச்சாவல். கவனிங்க, பாணிச்சாவல். ரைட். 2வது பார்த்தோம் என்று சொன்னால் இதுதான் அந்த சுருக்குப்பை. முத்தவாப்பாவிடம் ஒரு வட்டுவம் இருக்கும் என்று சொன்னால், வட்டுவம் என்பது சுருக்குப்பை. இதுதான் சுருக்குப்பை இழுக்கிறது ஒரு அமைப்பு, அதான் காட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக. பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, நானும் நிலாவை உற்று பார்த்தேன், முத்தம்மாவை போல ஒரு மனுஷி அதற்குள் சுருண்டு படுத்திருந்தான். நிலவு பார்த்தா நிலவுல ஒரு மனுஷி ஒன்று அப்படியே படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறது, படுத்திருந்தான். மூத்தவாப்பாவின் இருமல் சத்தம் பலமாக கேட்டது. மூத்தல் வாப்பா அங்கே அவர் வண்டியில் படுத்திருக்கார், அதாவது ரெட்ட மாட்டு வண்டி கரத்தைக்குள்ள படுத்திருக்கார். அவருடைய இருமல் சத்தம் கேட்டது. அவர் நித்திரவுள்ள நெடு விளங்குது எங்களுக்கு. ரைட். இப்போ பாணிச்சாவல் தெரியும், உங்களுக்கு சுருக்குப்பை தெரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நிலவுல மூத்தம்மாவிட முகம் தெரிவது என்றும் அங்கே எனக்கு சொல்லப்படுகிறது. ரைட். அதுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் அவரும் படுக்கவில்லை போலும், அவர் இருமுறார். அவரும் படுக்கவில்லை போலும், அவரும் நித்திர கொள்ள இல்லை. சற்றைக்கெல்லாம் எழுந்து கொல்லைப்புறம் போவதும் தெரிந்து கொஞ்ச நேரத்தில் வீட்டில் அப்படி நாங்கள் படுத்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் மஞ்சவண்ணா மரத்துக்களை, நான், மூத்தம்மா, தங்கச்சி எல்லாம் படுத்திருக்கிறோம். அவர் கொஞ்ச நேரத்துக்கு சட்டைக்கெல்லாம்டா மிக குறைந்த நேரத்தில், கொஞ்ச நேரத்தில் எழுந்து. நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரத்தில் எங்கடா போயிட்டு வந்தியல், கொஞ்ச நேரத்தில் சட்டைக்கெல்லாம் யாழ்ப்பாணத்தில் வதைக்கிறார்கள். இந்த கொஞ்ச நேரத்தில் எங்கடா போயிட்டு வாரியல், இது சட்டைக்கெல்லாம் எங்கடா போயிட்டு வாரியல் என்று கேட்டால், சட்டைக்கெல்லாம் என்பது கொஞ்ச நேரத்துக்குள்ள கொல்லைப்புறம் போவதும் தெரிந்தது. பின்பக்கம் வீட்டுக்கு பின்புறம் கொல்லைப்புறம் போவதும் தெரிந்தது. மாட்டுக்கொட்டிலுக்கு புகை மூட்டி விட்டு மறுபடியும் வண்டியில் வந்து படுத்துக் கொண்டார். ஏற்கனவே சொன்னேன், மாடுகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், நுளம்பு கடியால அங்கின இங்கின போட்டு வாழை போட்டு அங்கே இங்கே அடிக்குது. உங்களுக்கு பார்த்தாங்க. ஆகவே அது பார்த்தார், தன்னை சுமந்து செல்லுகின்ற மாடு அதுக்கு நுளம்பு தொல்லை கொடுக்கிறது என்று சொல்லி போட்டு போய் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு சட்டியில உங்களுக்கு தெரியும் தேங்காய் பொச்சு மட்டையை வைத்து அதற்குள் நெருப்பு போட்டு வேப்பிலை புகை, வேப்பிலை வேறு ஏதாவது புகைக்கக்கூடிய பொருட்களை போட்டு வந்தால் அந்த புகைக்கு நுளம்பு போய்விடும். அப்போ சட்டைக்கெல்லாம் போய் பாருங்கள், எழுந்து கொல்லைப்புறம் போவதும் தெரிந்தது. மாட்டுக்கொட்டிலுக்கு புகை மூட்டி விட்டு மறுபடியும் வண்டியில் வந்து எரிப்படுத்திக் கொண்டார். கொஞ்சத்தில் மாட்டுக்கு நுளம்பு வராமல் புகையை போட்டு வந்து படுத்துக் கொண்டார். சுருட்டு வாசம் காற்றில் மிதந்து வந்து வயிற்றை குமட்டியது. சுருட்டு வாசம் தாங்க முடியும். எனக்கு மேற்கனவே வண்டியில் போய்க்கே அந்த மனுஷன் சுருட்டு பிடிக்கிறதில்லை. இப்போ அவர் படுத்திருந்து கொண்டு சுருட்டு பிடிக்கிற அந்த புகை காத்துல வருது, வயிற்றை குமட்டியது. கதை சொல்லங்கா சினிங்கினேன், கதை சொல்லங்கா சினிங்கினா சின்ன பிள்ளைகள் கதை சொல்லங்கா, கதை சொல்லுங்கள் என்று கேட்கிறது. கதை கேட்டால் தான் அதுக்கு நித்திர வரும். இப்போ ஏழாமனே நேரம் பெய்ட்டு நாளை ராவைக்கு செல்றேன், வா படுப்பம். இது மூத்தம்மா சொல்கிறாள். நாளை ராவைக்கு வா, நாளை ராவைக்கு சொல்றேன், என்ன வா படுப்பம். தங்கச்சி அள்ளி தோளில் போட்டா, நானும் பாயை உதறி எடுத்துக்கொண்டு சாக்கு கட்டிலை விரித்து என்னை படுக்க வைத்து போத்து விட்டா. சற்று தள்ளி தங்கச்சியுடன் தரையில் படுத்து கொண்டார். சாக்கு கட்டில் அதுதான் பிள்ளைகள், இதுதான் புகை போடுறது. இதில் போட்டிருக்கோம், சட்டிலாம் போடுவார்கள். அங்கே பழைய ஏதாவது ஈய பித்தளை சட்டி இருந்தால் அதையும் ஓட்டை சட்டிகள் இருந்தால் அதுக்கும் பயன்படுத்துவார்கள் புகை போடுவதற்காக. அப்போ பாருங்கள், அங்கே சாக்கு கட்டில விரித்து என்ன படுக்க போது விட்டா. தங்கச்சியுடன் போயாச்சு, என்ன கொண்டு போய் ரூமுக்குள்ளே கொண்டு போய் சாக்கு கட்டியில் போட்டாச்சு. சாக்கு கட்டியில் என்ன படுக்க வச்சாச்சு. கீழே மூத்தம்மாவும் தங்கச்சியும் படுத்துட்டான். இதுதான் இவ்வளவு நேரம் நடந்த விஷயம். உங்களுக்கு தெளிவாக விளங்க. கதையோடு வாருங்கள், கதையை ரசித்து கேளுங்கள். பசி போகும்பொழுது தொடர்ந்து மூத்தம்மாக்கு என்ன நடக்குது என்று பார்ப்போம். ரைட். இப்போ பார்ப்போம்.
ரைட், நான் போய் படத்தில் நினைப்பேன் பாருங்க. கால் மாட்டில் உம்மா வந்து நின்றா. என்னடா பாண்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. உம்மா செத்துட்டா, இப்போ கால் மாட்டில் உம்மா வந்து நிற்கிறா. இங்கே பாருங்க, புகை சுருளாய் நெளிந்து நெளிந்து வந்தா. சும்மா வரையில் அலாவுதீன் அற்புத விளக்கில் உங்களோட அந்த அற்புத விளக்கு தீண்டினொன்னு எப்படி அந்த பூவை வந்து அலாவுதீன் என்ன அந்த பூதம் எப்படி வருகிறதோ அதே மாதிரி சுருள் சுருளாய் நெளிந்து வந்தா. கைகளை அசைத்து என்னை அழைத்தா. வாமனே வாமனே என்று கூப்பிடுறான். கைகளை அசைத்து அசைத்து என்னை அழைத்தா. மாதுளம் சுளை பற்கள் பளிச்சிட சிரித்தா. வாமனே வாமனே பற்களை காட்டி சிரிக்கிறான். சிரித்தா. என்னை தூக்க கைகளை விரித்து அருகிலே வந்தா. வாமனே வாமனே என்று குட்டவாரா. கட்டில படுத்திருக்கிறேன். எப்படி இருக்கும் ஒரு சின்ன பையனுக்கு அம்மா வந்து சுருள் சுருளா புகழா வந்து கையை நட்டி கொண்டு வாவாண்டு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? மூத்தமோய் நானும் கீழே படுக்கிறேன் கத்துறேன். மூத்தமோய் நானும் கீழே படுக்கிறேன் அந்த ஆக்ஷன் சொல்றான். நான் உனக்கு தாங்கலாம் கொஞ்சம் பயந்து போனான். படுக்கிறேன். வியர்த்து கொட்டியது. மூத்தம்மாவை இறுக்கி கொண்டு அயர்ந்து போனேன். மூத்தம்மா இறுக்கி படிச்சு கொண்டு போய் மூத்தம்மா பக்கத்தில் கீழே பட தங்கச்சியை தள்ளி விட்டு பரவாயில்ல இந்த பயத்தில் கட்டி தூங்கினேன். வியர்த்து கொட்டியது ஏண்டா அப்படி இருக்கும். கனவுல வந்து ஒரு ஆள் வந்து வா வா வாண்டு கூப்பிட்டா அப்படி இருக்கும். வியர்த்து கொட்டியது. மூத்தம்மாவை இறுக்கி கொண்டு அயர்ந்து போனேன். என் கனவு நிறைய உம்மா வந்தா. படுத்தன் பிறகும் வந்தாவா. கனவு முழுக்க அம்மா தான் பாரா. ஸோ ஒரு சீத்துறதும் ஓடுறது விளையாடுறது அப்படி கனவு ஃபுல்லாக அதுதான் வருகிறது. கூப்பிட்டா உம்மா கூப்பிட்டா. கட்டி அணைத்து கொஞ்சினா. விடிய விடிய அப்படித்தான். நித்திரையே வரையில்லை. கனவுல வந்து மூத்தம்மா அம்மா மகள் என்னுடைய அம்மா என்னை வந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். இதில் இருந்து நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்றோம் என்றால், இந்த கதையிலே நான் கதை சொல்லுகிற இந்த பாத்திரம் என்ன நினைக்குது என்றால், ஒரு தாய்ப்பாசத்துக்கு ஏங்குவது கனவிலும் நினைவிலும் ஒரு தாய்ப்பாசத்துக்கு ஏங்குவதை நாங்கள் இந்த பந்தியினூடாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் அம்மாவை மறந்து இப்போ மூத்தம்மாவோடு இருந்தாலும் அம்மா தேவை அவனுக்கு. அது கனவுளை என சுருள் சுருளா வாரா கனவுல வாரா அப்படி வித்தியாசமாக வந்து தனக்கு வந்து ஒரு அன்புவாக தன்னை அணைப்பது போல அவள் கனவு கண்டு கொண்டிருக்கிறான். மூத்தம்மா செவத்தால் பசுவில் பாருங்க, மூத்தம்மா செவத்தால் பசுவில் பால் கறப்பதை பார்ப்பதற்கென்றே அதிக விலையில் விளைத்தேன். செவத்தாண்ட சிவப்புன்ற பசு இங்கே கருப்பு போடப்பட்டு கவனிங்க. பால் கறப்பதை பார்ப்பதற்கென்றே அதிகாலையில் விழித்துக் கொண்டேன். மூத்தம்மா பால் கறக்கிறது பார்க்குற ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். இந்த மாட்டின் மடி பால் மூலை இருக்கிறது கறக்கிறது பால் கறக்கிறது. சில பேர் அதை இழுப்பார்கள். அப்படி அல்ல, அது கலக்கிறது சில பேருக்கு தெரியும். 4 விரலை வைத்து 1வது 2வது 3வது 4வது இருக்கிற போது பால் கிஸ்கனுக்கு கீழே வரும். அப்படி அதை கறக்கிறதுல அனுபவம் பெற்றவர்கள். அப்படி பாருங்க, மூத்தம்மா செவத்தால் பசுவில் பால் கறப்பதை பார்ப்பதற்கென்றே அதிகாலையில் விழித்துக் கொண்டேன். தொடையை தட்டி கால்களை அகல நட்டு வைப்பா. கால்களை நகட்டு வைப்பா பாருங்க. ரைட், இது மூத்தம்மா புகை புகையா வந்து மூத்தம்மா புகை புகையா வார படம். மூத்தம்மா இல்லை, என்னுடைய அம்மா மூத்தம்மா வீடு நான் படுக்கும் பொழுது புகை புகையாக வந்து என்னை எழுப்புகின்ற படம் தான் அந்த படம். இது மூத்தம்மா பால் கறக்கிறத பார்க்குறேன் பார்ப்போம். செவத்தால் அசையாமல் நிற்கும். அவன் மூத்தம்மா பால் கறக்க இந்த செவத்தால்ண்டா உண்மையிலே சிவத்தால் கருத்தால் 2 மாட்டுக்கு பேர் வைக்கிறபடி என்று சொன்ன கிராமங்களில் அது நிறத்தை கொண்டு தான். வெள்ளையன் வெள்ளையாள் சிவத்தால் அது நிறத்தை கொண்டு அதுக்கு பேர் வைப்பாங்க. 2-3 மாடு இருந்தால் அதுக்கு எப்படி அடையாளம் காண்றதுக்காக. செவத்தால் அசையாமல் நிற்கும். முலைகளை கழுவி விடுவா. முழங்காலுக்கிடையில் வாளியை இடுக்கிக் கொண்டு ஒவ்வொரு காம்பாய் மேலிருந்து கீழாக நசுக்கி விடுவா. சரசரவென்று பால் அப்படியே வரும். முருகக் காய்ச்சி பெரிய கிளாஸில் ஊற்றி எனக்கு தங்கச்சிக்கு குடிக்க தருவா. பெரிய கிளாஸில் ஊற்றி அப்படி தங்கச்சிக்கு எனக்கு தருவா. சும்மா உங்களுக்கு தெரியும், பால் காய்ச்சும் பொழுது முதலடியாக காய்ச்சிருங்கள். காய்ச்சும் பொழுது கவனிங்கள், பால் காய்ச்சும் பொழுது அந்த பால் காய்ச்சி ஒரு தரம் பொங்கினுடனே அது குடிக்கிறது, அது ஒரு டேஸ்ட். ஆனால் திரும்ப அதாவது ஒரு காய்ச்சி போட்டு திரும்பி போயிட்டு வந்து திரும்பி காய்ச்சும் பொழுது பாலில் இருந்த நீரெல்லாம் ஆவியாகிடும். அப்போ பால் முருகி காய்ச்சி ஒரு கரமல் டேஸ்ட் ஒன்று வரும். அந்த டேஸ்ட் கவனிங்கோ. இன்றைக்கு என்ன பாருங்க, முருகக்காய்ச்சி பெரிய கிளாஸில் ஊற்றி எனக்கு தங்கச்சிக்கும் குடிக்க தருவா. குடிச்சாசும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு கிளாஸ் பால். இன்றைக்கு என்னவோ செவத்தால் பால் கறக்க விடவில்லை. இன்றைக்கு பால் கறக்க போன இடத்துல இந்த செவத்தால் மாடு என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கவனிங்கோ. பால் கறக்க விடுவதில்லை. இந்த செவத்தால் மாடு தான் சிவப்பு மாடுன்னு பார்ப்போம். பால் கறக்க விடுவதில்லை. பின்னங்கால்களை உதைத்து கொண்டு தலையை சிலிப்பி மூத்தம்மாவை பார்த்து சீறி பிகு பண்ணி கொண்டிருந்தது. அடிக்குது, காலால் அடிக்குது. போண்டு அப்போ எப்படி இருக்கு மூத்தம்மாக்கு? மூத்தம்மா என்னடா இது எவ்வளோ நாள் ஒரு சத்தம் கதைக்கு இந்த பால் மாடு இப்போ என்னென்று பார்த்தா காலை உதறி என்ன அடிக்குதுண்டு மூத்தம்மாவை பார்த்து சீறி பிகு பண்ணி கொண்டிருந்தது. இந்த மூத்தம்மாவை நினைக்கையில் நெஞ்சில் உவகை நிறையும். இந்த மனுஷியை பார்த்தா என்ன மனுஷிடாப்பா இந்த மனுஷி, சார் எவ்வளவு சூப்பராக இருக்கிறா. இந்த வயசுல என்ன ஒரு ஆட்டம் என்ன
ஒரு பெரியோரு நிறைந்த நடைய ஒன்று சிறப்பாக இருக்கிறது. என்ன சிறப்பாக செய்கிறா? என்ன நினைக்கையில் நெஞ்சில் உவகை நிறையும், சுருக்கம் விழுந்தாலும் என்ன மிடுக்காய் நடக்கிறா. முகமெல்லாம் சுருக்கம், கையெல்லாம் சுருக்கம், பட் ஆனால் அந்த மனுஷி இன்னும் மிடுக்காய் நடக்கிறா. அவர் நடக்கிற ஸ்டைலை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வயசுலையும் இவருடைய செயல் எனக்கு சிறப்பை தருகிறது என்று பார்க்க சொல்லப்படுகிறது. கவனிங்க, அடுத்த பார்த்தோம்னால் பால் கறப்பதிலிருந்து அந்த மாட்டுக்கு பால் கறப்பதிலிருந்து மாட்டுக்கு தீனி போடுவது வரை ஒரு மிருக வைத்தியரை போல, மிருக வைத்தியர்னா வெட்டினரி சர்ஜன், மிருக வைத்தியரை போல என்ன நேர்த்தியா செய்கிறா. ஒன்றும் சொல்ல தேவையில்லை. எப்போ கன்று போடும், எப்போ பால் கறக்கணும், எப்போ மாட்டுக்கு வருத்தம் பெறும், எல்லாம் அந்த மனுஷிக்கு அத்துப்படி. அப்போ என்னென்ன செய்யணும் அந்தந்த நேரத்தில் அதை செய்து போடுவா. அரிசி இடித்து மாவாக்கி ரொட்டியோ புட்டோ உண்ண தருவா. அரிசி இடிப்பா. இப்போ போய் கடையில் போய் மாப்பேக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து புட்டை வச்சு இடியப்பம் வைக்கிற மாதிரி இல்லை. தானே நெல்லை அரிசியை கொண்டு வந்து நெருப்பை தண்ணியில் ஊற போட்டு அதை வறுத்து நெருப்பில் போட்டு வறுத்து திரும்பி அதை இடித்து, உங்களுக்கு தெரியும் மாவை இடித்து வறுத்து என்ன அரிசி இடித்து மாவாக்கி ரொட்டியோ பிட்டோ உண்ண தருவா. என்னென்றாலும் அவதான் கையாள செய்தான் தருவா. பனை மரத்தின் ஓலை சீவி பெட்டியோ தட்டோ செய்து விடுவா. பனை மரத்தின் ஓலையை சீவி கொடுத்து மனுஷி என்ன செய்யும், பெட்டியோ தடகமோ எப்போவுமே செய்து கொண்டிருப்பா. சும்மா இருக்க மாட்டா. சாப்பாட்டுக்கு தேவையான என்ன நடக்க போகுது, அரிசி இடித்து மாவாக்கி ரொட்டியோ பிட்டோ உண்ண தருவா. பனை மரத்தின் ஓலையை சீவி பெட்டியோ தட்டோ செய்து விடுவா. முத்தம்மா சும்மா இருக்க மாட்டா. ரைட், அடுத்தது பார்த்தோம்னால் இத்தனைக்கும் ஒரு நோய் வந்தா படுக்கையில் கிடந்து அழுந்தவும் மாட்டான். இதுவரையில் இந்த மனுஷிக்கு நோய் வந்ததுண்டு யாருமே சொல்ல முடியாது. ஒரு நாளும் அழுந்த மாட்டான். ஆஸ்பத்திரி என்று அலைய மாட்டான். இப்போ நாங்கண்டா சும்மா தலையடிக்கிறதுனால ஓடி போய் ஒரு பெரண்டோலை வாங்கி போடுறோம். ஆனால் அந்த மனுஷி வருத்தம் என்று வந்தால் அலைய மாட்டான். இது கிராமத்து மக்களுடைய தங்கள் மீது, தங்கள் கை வைத்தியம் மீது இருக்கிற நம்பிக்கையை எடுத்து காட்டுகின்ற ஒரு வாக்கியம். ஆடாதோடை கொத்தமல்லி, கவனிங்க, ஆடாதோடை, அது ஆடாதோடை கொத்தமல்லி அவித்து குடித்தெழுந்து நடப்பா. அப்படி அதை பார்த்தா ஆடாதோட 2 பிடுங்குவா, கொத்தமல்லியை போடுவா, அவிப்பா, கசாயம் நல்லா குடிச்சிட்டு மனுஷி எழுப்பி நடந்துருக்கும். காய்ச்சல் என்று படுத்ததில்லை. இதுதான் அந்த மூத்தம்மாவினுடைய கிராமத்து மக்களுடைய நம்பிக்கை எடுத்து காட்டுகின்ற வசனங்கள். கவனிங்க, அக்கம் பக்கம் யாருக்கு நோய் பிடித்தாலும், பக்கத்தில் யாருக்காவது நோய் வந்தாலும் கூப்பிடாத வைத்தியராய் ஓடி போய் மருத்துவம் செய்தா. பக்கத்து விட்ட வருத்தம் என்று சொன்னா, நாங்கள் வருத்தமா அங்கால போகாதையா, அந்த வீட்டு ஒருத்தரும் போகக்கூடாது, எல்லாரும் வருத்தம் ஜெலவா. ஆனால் அப்படி அல்ல. இந்த கிராமத்து மனுஷிகள் என்ன செய்வார்கள் என்றால், பக்கத்து வீட்டு வைத்திய மருத்துவம் என்று சொன்னால் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க போய் அந்த வீட்டுக்கு வருத்தத்துக்கு பார்ப்போம். அது ஒரு நாங்கள் எல்லாரும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு சிகிச்சை. போய் எல்லாரும் போய் எங்களுக்கு சுகமாக, நீங்கள் பயப்படாதீங்க அப்படி சொல்லும்போது அதற்கு ஒரு நம்பிக்கை, எங்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், நம்பிக்கை வரும். அதே மாதிரி அக்கம் பக்கம் யாருக்கு நோய் பிடித்தாலும் கூப்பிடாத வைத்தியராய் ஓடி போய் மருத்துவம் செய்வான். ஊரில் எது நடந்தாலும் மூத்தம்மா தான் வேண்டும். என்ன நடந்தாலும், ஒரு கல்யாண வீடு, ஒரு சாமத்திய வீடு, ஒரு வீடு குடிபூதல், ஒரு வீட்டை நோய் வந்துட்டு, அப்படி ஏதாவது ஊரில் எது நடந்தாலும் மூத்தம்மா கூப்பிடுங்க, மூத்தம்மா கூப்பிடுங்க, அந்த மனுஷிக்கு தான் விஷயம் தெரியும் என்று சொல்லி மூத்தம்மா தான் வேண்டும். அப்போ பாருங்க, அதுக்கு உதாரணம், கைராசிக்காரி நீங்கள் தான் மாமி என்ற தலைப்புள்ளையே எந்தனும் ஒரு வந்து சொல்கிறான். யார் சொல்றதே? நேற்றும் அவ்வாறாத்தா வீங்கிய வயிற்றுடன் வந்து மூத்தம்மாவிடம் சொல்லிவிட்டு போனா, எனக்கு பிறக்க போது பிள்ளை, நீங்க தான் ராசிக்காரி, நீங்க தான் கையில் முதல்ல இந்த பிள்ளை ஏந்தி கொள்ளணும் என்று சொல்ற அந்த பண்பு அந்த மனுஷிக்கு இருக்கிற ஊரில் இருக்கிற செல்வாக்கை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. என்ற தலைப்பிள்ளையை நீங்க தான் எந்தனும். தலைப்பிள்ளை என்பது முதற் பிள்ளை, இந்த அவ்வாறாத்தாவுக்கு பிறக்க போற முதல் பிள்ளை, அதை நீங்கள் தான் எந்தோ, நீங்க தான் முதல் கையால் தூக்கணும் அந்த பிள்ளை என்று எதிர்பார்க்கிற கிராமத்து மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இந்த கதையினூடாக பார்க்கிறோம். பாருங்க, அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா, இந்த கிராமத்தில் முடிசூடா குட்டிராணியாய், அதாவது ஊருக்குள்ள ராணி, குட்டிராணி, முடிசூடா குட்டிராணியாய் பொது மனுஷியாய், எல்லாருக்கும் ஒரு பொதுவான மனுஷியாய் மூத்தம்மா தான் இருந்தா. அது மூத்தம்மாடைய செல்வாக்கை காட்டுகின்ற வசனங்கள். அனுபவம் பழுத்த அவளிடம் அறிவு தேஜஸ் சட்டென தெரியும். தேஜஸ் என்பது ஒளி. இப்போ தெரியும், உங்களுக்கு தெரியும், சிலர் பார்க்கும்போது முகத்தில் ஒளி வீசும், சிலர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இந்த முகத்தை பார்த்த மட்டும் மற்ற பக்கம் திரும்பிட்டு போகும். அப்போ அறிவு தேஜஸ், அறிவு ஒளி சட்டென தெரியும். இந்த அனுபவம், அந்த அனுபவம் அந்த முகத்தில் அப்படியே தெரியும். நானும் மூத்த வாப்பாவும் காட்டுக்கு போய் என்னத்தை பொறுக்குவோம்? ஆமணக்கங்கொட்டை. கவனிங்கோ, பொறுக்கி கொடுப்போம் ஆமணக்கங்கொட்டை. அதை இடித்து, இந்த ஆமணக்கங்கொட்டையை இடித்து உருக்கி உளுவரிசி என்பது வெந்தயம், பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். உளுவரிசி என்பது வெந்தயம். உளுவரிசியும்
நன்னாரி வேரும் நறுக்கி போட்டு நன்னாரி வேரை நறுக்கி போட்டு அதை எண்ணெய் காய்ச்சி தலைக்கு பூசுவா. அவவின் கருகருவென்ற தலைமுடிக்கு இதுதான் பஸ்பம். இதுதான் ரகசியம். தலை முடி வந்து இத்தனை வயசாகியும் தலை மயிர் கருப்பாக இருக்குண்டா கருத்து. அவ என்ன செய்கிறான்னு சொன்னா ஆமணக்கங்கொட்டை, உளுவரிசி, நன்னாரி வேர் இந்த மூண்டையும் போட்டு நல்லா காய்ச்சி எண்ணெய் எடுத்து பூசுவா, தலைக்கு பூசுவா தலைமுடிக்கு இது தான் பஸ்பம். எனக்கும் அதைத்தான் ஆப்பி விடுவா. தான் மட்டும் மனுஷி பூசினா இல்லை, எனக்கும் அதைத்தான் தலை நிறைய ஆப்பி விடுவா. அப்படி எண்ணெல்லாம் வலியும், இப்படி எண்ணெல்லாம் வலியும். அது அடுத்து ஆப்பி விடுவா. மூத்த பாப்பா எண்ணெய் போட மாட்டார். மூத்த பாப்பாவுக்கு எண்ணெய் தண்ணில் காட்டக்கூடாது, அவர் போட மாட்டார். இப்போ இருக்கிற சில பிள்ளைகள் அப்படித்தான், எண்ணெய் தலைக்கு வைக்கக்கூடாது, அப்படி இருப்பார்கள். அங்கே பாருமனே உண்ட மூத்த பாப்பா தலையை சூப்பின பனங்கொட்ட மாதிரி. இங்கே கவனிங்கோ, இதில் மாடு சூப்பின கதை சரி இப்படித்தான் இருக்கிறது. உண்மையாக மாடு சூப்பின பனங்கொட்ட மாதிரி என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் ஏதாவது பனங்கொட்டையிலிருந்து பனம், அதாவது பனம் பழத்திலிருந்து பனம்பழத்தை சீவி இருக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த சாரில் நாங்கள் பனாட்டு அதை வெட்ட செய்வோம். மாடு சாப்பிட சொன்னால் அது நிறைய சாப்பிட்டு அந்த பனங்கொட்டையை அப்படியே வெள்ளையாக்கி விட்டுரும். அந்த தும்பு எல்லாத்தையும் வெள்ளையாக்கிருக்கும். அப்போ அவர் தலை முழுக்க வெள்ளையாக போயிட்டு நிறைஞ்சு போயிடுச்சு என்றதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம். இல்லாட்டி தலை வந்து அந்த வில்லுப்படத்தில் வர வடிவேல்ற தலைமை அப்படி கூட இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ரைட். அப்போ தலையை சூப்பின பனங்கொட்டை மாதிரி இந்த கிழவனை சீண்டி கொடுப்புக்கில் சிரித்து கொள்வா. புருஷனை சீண்டி அங்கே வாருமனே இந்த மூத்த வாப்பாட தலையை சூப்பின பனங்கொட்டை மாதிரி என்று சொல்லி கொஞ்சம் தலையை அப்படி கொஞ்சம் அப்படியே கொடுப்புக்குள் சிரித்து கொள்ளுவா. அடுத்து பார்த்தோம்னால் மூத்தம்மாள் அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்றால் மூத்தம்மாவுக்கு பிள்ளை என்று எங்கள் உம்மா மட்டும்தான். அப்போ மூத்தம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை யாருண்டா என்னுடைய அந்த கதை சொல்லி கொண்டிருக்கிற கதை சொல்லியினுடைய அம்மா மட்டும்தான். அதுவும் பல நேர்த்திக்கடன் கொடுத்து பிறந்தது. சும்மா பிறக்க இல்லை, குழந்தை பிறக்கிற சும்மா பிறக்க இல்லை, நேர்த்திக்கடன். ஊரில் இருக்கிற அதாவது கவனிங்க, முஸ்லீம்கள் நேர்த்திக்கடன் வைக்கிறார்களா என்று கேட்டால் ஆம் வைக்கிறார்கள் என்று பாருங்க வச்சிருக்கிறா. பிறந்து அதாவது கிராமத்தில் உள்ள நம்பிக்கைகளில் இதுவும் உண்டு. ரைட். ஏன்னா அப்போ பாருங்க, அதுவும் பல நேர்த்திக்கடன் கொடுத்து பிறந்தது என பழைய நினைவில் தோய்ந்திருப்பா. பல நேர்த்திக்கடன் வைத்து அதாவது மூத்தம்மாவின் காதில் பெரிய தோடுகள் மேலிருந்து கீழாக நேர்வரிசையில் தொங்கிக் கொண்டிருக்கும். பாருங்க, தோட்டு அப்படியே மேலிருந்து கீழே மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கும், லைனில் தொங்கிக் கொண்டிருக்கும். மூத்தம்மாவின் காதில் பெரிய தோடுகள் மேலிருந்து கீழாக நேர்வரிசையில் தொங்கிக் கொண்டிருக்கும். இது என்ன மூத்தம்மா, இது என்ன என்று கேட்டா அது அல்லுக்குத்து என்று சொல்லுவா. என்ன சொல்லுவா? இது அல்லுக்குத்து என்பா. கழுத்தில் கருகமணி மாலை, கருப்பு மணிமாலை உண்டு அவட கழுத்தில் மின்னிக் கொண்டிருக்கும். கையில் அகலமான செப்பு காப்புகளாய் அமக்களமாய் பார்க்க அம்சமா இருப்பா. கையில் ஒரு செப்பு காப்பு போட்டிருப்பா, கழுத்தில் ஒரு கருகமணி மாலை, காதில் அல்லுக்குத்து தோடு லைன்ல. இதுதான் மூத்தம்மா அணிகிற அணிகலன்கள், நகைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரைட். இப்போ பாருங்க, இப்போ கொரோனாக்கு நகையிலே போடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். அப்போ இது அந்த காலத்தில் அவள் போட்டிருக்கிறார். ரைட். புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு மூத்தம்மாவின் நினைவு பள்ளி சென்று வரும். அப்புறம் அரசன் சொல்வார், இந்தா இவர்தான் ராஜராஜ சோழன், அல்லாட்டி இவர்தான் என்ன காசியப்ப மன்னன். அப்படி கவுப்புல கதையை சொல்லும்போது நான் யோசிக்கிறேன், அடையப்பா இந்த புராண காலத்து அரசியல் மாதிரி தான் எங்களோட அம்மா எங்களோட மூத்தம்மாவும் இருக்கிறா. அப்படி அவதானே எனக்கு வரும். அந்த ரோல் மாடல் அவதான். நான் சொன்ன முதல் ஸ்டார்ட்ல தொடங்க போய்க்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருக்குன்னு சொல்லி, விவேகானந்தருக்கு அந்த குதிரையொட்டி தான் ரோல் மாடலாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ரோல் மாடலாக இருப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம். இந்த கதை சொல்லி கொண்டு வருகின்ற இந்த பையனுக்கு ரோல் மாடலாக இருப்பவர் யார் என்றால் இந்த மூத்தம்மா. பாருங்க, புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு மூத்தம்மாவின் நினைவு பளிச்சென்று தோன்றும். அடேப்பா, இவதான் அந்த குவீனியா, இவதான் அந்த ராஜமாதாவா என்று அப்படி தோன்றும். ரைட். இவவும் ஒரு அரசியாய் கற்பனை செய்து கொள்வேன். இந்த நான் படிப்பிக்கலாம் அப்படியே அந்த மூத்தம்மாவை யோசிடுவேன். நானும் மூத்தம்மாவை போல் சுயமாய் ஒரு இளவரசனாய் அங்க விளைந்தேன். இப்ப நானும் யோசிக்கிறேன், நானும் ஒரு மூத்தம்மா மாதிரி ஒரு இளவரசனாய் நான் வர வேண்டும் என்று விளைந்தேன். உன்னிப்பாக அவையை பார்க்குது. ரைட். அப்போ நான் அவள் வரணுமாண்டா அவட நட உட பாவனை சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் பார்க்கணும். அவள் என்ன மாதிரி செய்யறான்னு பார்ப்பான். உன்னிப்பாக அவை பார்க்க தொடங்கினேன். உன்னிப்பான தெளிவாக அவை நான் பார்க்க தொடங்கினேன். எந்த காரிருளையும் கிழித்துக் கொண்டு குடுகுடுவென நடக்கும் மனோதைரியம் அவருக்கு. பார்க்கிறேன், இப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த மனசு இருட்டுக்குள்ள போயிட்டு வருது. என்னடா என்று பார்த்தா
இருட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு வர தைரியம் அந்த மனசுக்கு இருக்கு. ரைட், அவருக்கு நானும் அப்படி நடந்து பார்த்தேன். அப்போ நானும் ஒரு நாள் இதோட அப்படியே வெளியே வந்து அப்படி மெதுவாக நடந்து பார்க்குறேன். இவ்வளோ நாள் நடந்தால் காலெல்லாம் விரைச்சிடும், ரத்தம் பிடிச்சிடும். அப்படி இப்போ ஒரு ரத்தம் எனக்கு குறைந்து போகவில்லை, ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ அப்போ நானும் இப்போ அந்த முத்தம்மா மாதிரி நடக்க வலிக்கிறேன் வெளியில். நானும் அப்படித்தான் நடந்து பார்த்தேன், ரத்தம் உறைந்து போக விடவில்லை. அந்த அரசன் அரசி கதைகளை ஞாபகம் வருகிற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பயம் என்னை பீடிக்கவில்லை. பாருங்க, ஒரு ரோல் மாடலை நாங்கள் பின்பற்றும் போது அவரே வரும்பொழுது நாங்கள் அதே மாதிரி வர தொடங்குறோம். இப்போ பயம் என்னை பீடிக்கவில்லை, இப்பொழுது நான் பயம் பிடிக்கவில்லை. மஞ்சோனா மரத்தின் கீழ் தனியே இருக்க பழகினேன். இப்போ நான் முத்தம்மா வராட்டிலும் முத்தமோ என்று கத்துறையில், பக்குள் கத்துறா இல்லை, கத்துறையில் பக்குள் என்பது ஆந்தை கத்தும் போதெல்லாம் நான் இப்போ பயப்படுறேன் இல்லை. வானத்தை பார்க்குறேன், அப்படியே கருமுகம் வரும், ஐயோ கரிய பூதம் வருது என்று பயப்படுறேன் இல்லை. இப்பெல்லாம் பயப்படுறேன் இல்லை, பழகினேன். கருமேகத்தை பார்த்து கரும்பூதமாய் உள்ளுக்குள் ஓட தோன்றவில்லை. நான் பார்த்து கொண்டு கேட்க மழை மேகம் வரும் கருப்பா வரைக்கும் எனக்கு முதலில் சொல்லி வச்சவங்களும் தான் கருப்பு பூதம் வருது. அப்போ வீட்டுக்குள்ள எழுப்பி ஓடுனான். இப்போ அதுக்கெல்லாம் நான் பயப்படுவதில்லை. முத்திரம் முடித்தால் முத்தம்மாவை எழுப்பிக் கொண்டு சினுங்குவதில்லை. பாத்திரம் போட மாட்டான், முத்திரம் போயிட மாட்டான், முத்தம்மா வா 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 வருக என்று சொல்றேன். தனியே போவேன். இந்த ராஜ்யத்தின் அரசியைப் போல நானும் ஒரு இளவரசனானேன். அவையை நான் அரசியாக பார்த்தேன், என்னை ஒரு இளவரசனாக நான் பார்த்தேன். நான் இப்போ துணிந்து விட்டேன். எதுக்கு துணிந்து விட்டேன் பாருங்க. யாராவது ரோல் மாடலாக இருக்கிறவர் நல்லவர்களாக இருந்தால் அவர் மாறி வருவார்கள். யாராவது ஒரு ரோல் மாடல் மோசமானவர்கள் அவரை பின்பற்றணும் என்றிருந்தால் எவ்வாறு கெட்டு அழிந்து போவார்கள் என்று பார்த்துக்கொள்ளணும். ஆகவே மாணவர்களே, நீங்களும் உங்களுடைய ரோல் மாடலாக ஒருத்தர் கையிலே சிகரெட் குடித்துக்கொண்டு தலையிலே காதிலே தோடு புட்டிக்கொண்டு தலையை வளர்த்து முடித்து கட்டிக்கொண்டு அவரை போல் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அவரை மாதிரியே போய்விடுவீர்கள். இந்த பையனை பாருங்கள். அதே மாதிரி ஒரு சிறந்த படித்து பல்கலைக்கழகம் என்ற வண்டி கேம்பஸ் போய் அவனுடைய கையெழுத்துக்கு பலர் காத்திருக்கின்ற ஒருவனாக அவர் இருக்கிறான் என்றால் அவர் மாதிரி நானும் ஒரு என்னுடைய கையெழுத்துக்காக பலர் காத்திருக்க வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் செயற்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர் மாறி வர முடியும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேதான் இப்பொழுது இந்த பையனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, இந்த கதையினுடைய கதை சொல்லிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நான் மூத்தம்மாவை பின்பற்றுவதால் எனக்கு பயம் இப்பொழுது தீர்ந்து விட்டது என்பதை காட்டுகிறது. ரைட், இது மஞ்சவண்ணா மரம். அடுத்தது பாருங்கள், கரும்பூதம் மேகத்தை கண்டு நான் பயப்படவில்லை என்று காட்டுறதுக்காக காட்டப்பட்டது. ரைட், முத்தம்மா என்ற மகாராணியின் கீழ் இருப்பதில் என்றுமில்லாத கர்வம் எனக்கு சுரந்தது. மூத்தம்மாவுக்கு கீழே இருக்கிறது, நான் யாருக்கு கீழே இருக்கிறேன் தெரியுமா? மூத்தம்மாவுக்கு கீழே இருக்கிறேன் என்ற ஒரு கட்ஸ் இருந்தது. சிரசில் சௌந்தரிய கிரீடம் சூரியதான சிறப்பு, எனக்கு ஒரு இளவரசனுக்கான முடிசூட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு நினைப்பு. விழா ரெண்டின் சிறகம் உழைத்து காற்றிலே எம்பத் தொடங்கி விட்டேன், காத்துல பறக்க தொடங்கிட்டேன். இப்ப யாரும் என்னை அசைக்க முடியாது, நான் பயமில்லை, எங்கே போயிட்டு வருவேன். பாருங்கள், அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த பையன் எப்படி முன்னேறி வருகிறான் என்று. எம்பத் தொடங்கிவிடு, எம்பனா மேலே ஏறி பறக்க தொடங்கி விட்டேன். என் மிதமிஞ்சிய பயந்தான் கொள்ளி என்ற பட்டத்தை நான் எரித்தாயிட்டு. இப்ப பயந்தாங்கொள்ளி என்ற பட்டமே இல்லை, பயந்தாங்கொள்ளி எரித்தாயிட்டு. நெஞ்சினுள் கலராய் வண்ண பூக்கள் அடர்ந்து காடாய் அடர்ந்திருந்தன, வண்ண பூக்கள் அடர்ந்திருந்தன. அடுத்தது பாருங்க, அடுத்ததை பார்த்தீர்கள் என்றால், ஒரு நாள் பாடசாலையை விட்டு வந்து கொண்டிருந்தேன். நான் பாடசாலையை விட்டு வந்து கொண்டிருந்தேன். வந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நாங்கள் அடுத்த தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளையின் பின்பு டக்குண்டு வருவோம்.